வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எடுகோஸ்ட்டில் அனைத்து வகையான மார்க்கெட்டிங் கோர்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணிக்கிறீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அக்னி சிறகு முகமது யூசுப் கான் சாயிப் மருதநாயகம். அசைக்க முடியாத வீரனாய் மண்ணில் புதைக்கப்பட்ட வீராதி வீரனின் வரலாற்று படைப்பு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் அச்சத்தினை ஒழிக்க போட்ட வீரத்தழும்பின் பெயரே மருதநாயகம். உருமும் மிருகத்தினை போர்வையாய் கொண்ட மாமன்னனின் சமகாலத்தவரே கான் சாஹிப். பல்வேறு கைத்தொழில்கள் கற்றுத்தெரிந்தும் போர்க்களத்தில் தன் கைவசத்தை காட்டுவதே அவரின் மாபெரும் தந்திரம். தலையாட்டும் பொம்மைகள் வாழும் தலைநகரை ஆட்சி புரிந்த பிரதாப சிம்மாவின் படை வீரராக பணிபுரிந்தார் வைகை நதியை ஆளும் மாவீரன். கரை புரண்ட வெள்ளம் அணை போட்டும் நிற்காதது போல் அச்சம் தவிர்த்த வீரன் வென்ற பதவிகளும் ஏராளம். வெற்றியை மட்டுமே சுவைத்த வீரத்தமிழன் புதுவையில் பிரெஞ்சு படையில் குடிபெயர்ந்தார். மைசூரை ஆண்ட மன்னனுக்கும் மதுரையை ஆண்ட வீரனுக்கும் நேரிட்ட போரில் வெற்றி பெற்றது சாவையும் மிரட்டும் சாணக்கியனே. வற்றாத வீரத்தை நெஞ்சோடு வளர்த்தவன் கண்ணோர கனலினால் வெள்ளை தோல் போர்த்தியவனையும் வென்றார். அச்சம் பிறந்ததா, தோல்விகள் பிறந்ததா? இல்லை, பழக்கம் கொண்ட வெற்றியை கொஞ்சம் உறக்கம் கொள்ள செய்தான். நெல்லை ஆளும் மன்னனின் வீரவாளில் பட்ட வெட்டினால் முதல் தோல்வியை தடுக்கி விழுந்த கல்லினை உடைத்து எறிந்த வீரனின் தோல்வி சாயம் அழிவதற்குள் புலித்தேவனின் இரத்த சாயம் நெல்கட்டான் சேவையில் நிறைந்தது. தெற்கு சீமை எங்கிலும் மருதநாயகத்தின் ஆட்சிதான். பற்றி எரியும் தீயிலும் அவன் வெற்றி பெற்ற சாயல்தான். தென்னாட்டு திருமகனே, வரலாற்று தலைமகனே, வீழாத வீரத்தமிழன். தொடை நடுங்கும் வெள்ளையர்கள் உன் வீரத்தை ஊண்டுகோலாய் பயன்படுத்த நினைத்தார்கள். விளைவு, நீ தவிர்த்த முகலாய மன்னருடன் போர் தொடுப்பதை. இருள் விலகி ஒளி வந்தது போல் வெள்ளையர்கள் கொடி இறக்கி தமிழனின் மானம் காத்த மஞ்சள் கொடி ஏற்றப்பட்டது. வஞ்சமுள்ள வெள்ளையனை வேகம் கொண்டு வெளியேற்றாமல் விவேகம் கொண்டு வெளியேற்ற வேண்டும் என்று பிரெஞ்சு படைகளுடன் கைகோர்த்தார் மருதநாயகம். உமிழ்நீர் கூட தொண்டை குழியில் இறங்கிடாத மாதத்தில், இறைவனோடு மனதார உரையாடும் நேரத்தில், துரோகிகளின் மாய வலையினால் 700 வீரர்களால் ஒரு மாபெரும் வீரன் சிறைபிடிக்கப்பட்டான். வஞ்சம் பிடிச்ச நெஞ்சினால் முகலாய ஆட்சியின் கொடி மதுரையில் ஏற்றப்பட்டது. இருமுறை தூக்கிலிட்ட பின்னும் அந்த மாவீரனின் உயிர் பிரியவில்லை. அந்த மாவீரனின் வீரத்திற்கு முன் மரணம் என்னும் போர் கூட போராடிதான் வெற்றி பெற்றது. உயிர் பிரிந்த உடல் இருந்தால் கூட அந்த வீரத்தமிழன் திரும்பி வந்து விடுவான் என்றும் அச்சம் கொண்ட பெட்டை கூட்டங்கள் அவரின் உடல் பாகங்களை தனித்தனியே அறுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடக்கம் செய்தனர். பதநீர் குடித்து உயிர் வாழும் வெள்ளையனே, அந்த மாவீரனின் பாத நீர் குடித்தாலும் ஒரு பொட்டு வீரம் கூட உன்னில் கிட்டாது. அவர் மருதநாயகம், மானத்திற்கும் வீரத்திற்கும் மட்டுமே போராடும் போர் நாயகம். உன் பேர் சொன்னால் போதும், வெய்யோன் கூட என்றும் மறையா மெய்யோன் ஆகும். மருதநாயகம். தமிழனுக்கு மானம் உசுருக்கும் மேலே.
இப்படிக்கு மை பேனா ஸ்ரீனிவாசன்.